கண்ணியமிக்கவர்களே, ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் ஒரு சிறிய அமலையும் அதற்குரிய அந்தஸ்தோடு அதனுடைய கண்ணியத்தை நினைத்து மிக கவனத்தோடு செய்யக்கூடியவர்களாக நம்முடைய பெருமக்கள் இருந்தார். சிறிய பாவத்தையும் கூட தங்களின் மீது பெரிய மலை விழுவதை போல் நினைத்து அதை விட்டு தவிர்த்து மாட்டார்கள். ஆனால் காலங்கள் செல்ல 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 எவ்வளவு மகத்தான பெரிய விஷயத்தையும் சாதாரணமாக நாம் நினைக்கிறோம். எவ்வளவு பெரிய பாவத்தையும் கூட மிக சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை. நம்முடைய முன்னோர்களுடைய அந்த நல்வழிதான் நம்மை உலகத்தில் மேன்மைப்படுத்தும். சிறிய ஒரு நல்ல அமலாக இருந்தாலும் கூட அதை நம்முடைய கல்விலே கண்ணியத்தோடும் உயர்வோடும் அந்தஸ்தோடும் நினைத்து நாம் செய்யும் பொழுது பாக்கியத்தை பெறும். சின்ன சின்ன அமல்கள் அதை முறையாக கண்ணியப்படுத்திய காரணத்தினால் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்ற பெருமக்கள் எவ்வளவு பேர் வரலாற்றிலே. ரமதான் என்பது சாதாரணமானதல்ல. நம்முடைய பெருமக்கள் 6 மாத காலம் யா அல்லாஹ் ரமதானை அடைந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பை தான் துஆ செய்திருக்கிறார். ரமதான் வருவதற்கு 6 மாதம் முன்னால் வரை யா அல்லாஹ் இந்த வருஷம் ரமதானை நாங்கள் அடைந்து கொண்டு அதை பூரணமாக பாக்கியமாக கழிப்பதற்கான வாய்ப்பை தான் துஆ செய்திருக்கிறார்கள். 6 மாதம். ரமதானுக்கு பின்னால் உள்ள 6 மாத காலம் யா அல்லாஹ் நாங்கள் இதிலே செய்த அமல்களை நீ அந்தஸ்தோடு கபூல் செய்ய வேண்டும் என்று இந்திய 6 மாத காலம் துஆ செய்திருக்கிறார். அதனால நாம் அந்த விஷயத்துல ரொம்ப கவனம் வேண்டும் பெருமக்களே. அல்லாஹ் தஆலா அப்படி கவனமுள்ள செய்திகளாக நம் எல்லோரையும் கபூல் செய்திருவானாக. சத்தமுள்ள ஆமீன் சொல்லுங்க மக்களே. குசையின் ஒரு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அந்த தொடர் சரித்திரத்திலே அவங்களுடைய மூதாதையர்கள்ல குசையின் ஒரு ஆள் வருவார். ஒரு பெரிய செய்தியா சுவைக்காக இந்த வரலாறு சொல்றாங்க. யாரும் தன்னுடைய மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், அதாவது நீங்க ஒற்றுமையா இருக்கணும், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பிரியத்தோடு இருக்கணும். உங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா பக்கத்து நாட்டில் உள்ள இந்த அரசர் இருக்கிறாரு, ரொம்ப விவரமான ஆளு, நீங்க அவர்கிட்ட போய் உங்களுடைய பிரச்சனை சொன்னீங்கன்னா அவர் சரி பண்ணிப்பார். அவர் ரொம்ப விவரமான ஆளு. அதனால நீங்க ஒற்றுமையா இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு மத்தியில் பிரச்சனைனா நீங்க அவர்கிட்ட போனா அவர் சரி பண்ணி கொடுத்துருவாரு. அதனால நீங்க ஒன்று விட்டு வாழணும் விஷயத்தை செய்திருக்காரு. கொஞ்ச காலத்துக்கு பின்னால் அவர் இறந்துட்டாரு. ஆனா மக்கள் தங்களுக்கு மத்தியில சின்ன கருத்து வேறுபாட்டுல ஆளுக்கு ஒரு பக்கம் ஆயிட்டாங்க. ஒரு நிகழ்ச்சியில அந்த மக்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. நம்முடைய தகப்பனார் ஒற்றுமையா இருந்து பிரியத்தோடு இருக்கணுங்கிறத எவ்வளவு ஆசைப்பட்டிருந்தாங்க. இப்படி நாம ஆனாலும் பிரிந்துட்டமே பல காரணங்களால. அவங்க ஒரு நசியத்தை சொல்லியிருந்தாங்களே, பக்கத்து நாட்டுல ஒரு மன்னர் இருக்கிறாரு, ஏதாவது உங்களுக்கு மத்தியில பிரச்சனைன்னா அவர்கிட்ட போய் சொன்னா அவர் சரி செய்திருவாருன்னு சொன்னாங்களே, அந்த ஒரு முயற்சியை செய்தால் என்னன்னா அப்படி ஒரு கட்டத்துல அவருடைய சகோதரர்கள்லாம் பேசினாங்க. சரின்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து அந்த பக்கத்து நாட்டு மன்னர் அவர்கிட்ட போறாங்க. அந்த மன்னர்கிட்ட போற நேரத்துல அங்க ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. போய் சொன்னாங்களா, இந்த மாதிரி நாங்க உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம். அவர் ரொம்ப உயர்ந்த தன்மை உள்ளவர். அதனால உட்கார வச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அங்க ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னு சொன்னா, ஒரு ஆறுடைய ஒட்டகம் காணாம போயிடுச்சு. அதை பற்றி உண்டான ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது இந்த 3 பேரும் கொஞ்சம் கவனிச்சு கேட்டாங்களாம். கேட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த 3 பேர்ல ஒரு ஆள் கேட்டாராம், உங்களுடைய ஒட்டகத்துக்கு ஒரு பக்கம் பார்வை இல்லையான்னு கேட்டார். பார்வை இல்லையோ, குருடான்னு கேட்டார். உடனே அந்த ஒட்டகத்தை தொலைச்சவர் ரொம்ப ஆர்வமாயிட்டார். ஒட்டகத்தை காணலைங்கிறது அங்க பிரச்சனை. ஒட்டகம் ஒரு பக்கம் கண் தெரியாதுங்கிறது உண்மைதான். நீங்க பாத்தீங்களா, எங்க இருக்கு அந்த ஒட்டகம் கேட்டார். இல்லைங்க சும்மா கேட்டேன் அப்படின்னு. சும்மா கேட்டேங்க. அதுக்கு அடுத்து இவர் கேட்டு முடிச்ச உடனே 2வது ஆள் கேட்டாராம், உங்களுடைய ஒட்டகத்துக்கு முன்பல் இருக்காதான்னு கேட்டார். அவர் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாயிட்டார். உண்மைதாங்க, என்னுடைய ஒட்டகத்துக்கு முன்பல் இருக்காது, இவ்வளவு கரெக்டா சொல்றீங்களா, நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாராம். பார்க்கலங்க சும்மா கேட்டேன்னாராம். 3வது ஆள் இருக்காரு, அவர் கேட்டாராம், உங்க ஒட்டகத்தினுடைய வால் இருக்குது, அந்த வால் வெட்டப்பட்டு இருக்குமா, அது வெட்டப்பட்டு இருக்குமா, அந்த வால் கொஞ்சம் கோணலாம் வித்தியாசமா இருக்குமான்னு கேட்டார். இவ்வளவு துல்லியமா சொல்றீங்க, நீங்க ஒட்டகத்தை பாத்தீங்களான்னு கேட்டாராம். பார்க்கலங்க சும்மா கேட்டேன்னா. மன்னர் சொன்னாரா, இந்த 3 பேரையும் முடிச்சு ஜெயில அடல. இவ்வளவு துல்லியமா அடையாளம் சொல்றான். ஒட்டகத்தை பார்த்தீங்களான்னு கேட்டா ஒட்டகம் தெரியலங்கிறான், பார்க்கலங்கிறான்.
அப்ப அவங்க உடனே சொன்னாங்கன்னா, மன்னர் அவர்களே, நாங்க பெரிய குடும்பத்து பிள்ளைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒட்டகத்தை திருடவோ அல்லது நாங்க பார்க்கவோ இல்லை, உண்மைதான். அப்ப எப்படி இவ்வளவு துல்லியமா சொல்றீங்கன்னு சொல்லி மன்னர் கேட்டார். அவர் சொன்னாங்களா, நாங்க வர்ற வழியில ஒரு இடத்துல ஒட்டகம் மேய்ஞ்ச அடையாளம், அதை நாங்க பார்த்தோம். அந்த இடத்துல பார்த்தா ஒரு பக்கமா மேய்ச்சிக்கிட்டு போயிருக்கு அந்த ஒட்டகம், இன்னொரு பக்கம் அதுக்கு பார்வை இல்லாமல் இருந்தால்தான் அப்படி மேயாம இருக்கணும். அதனால ஒரு பக்கமா மேய்ஞ்சிருக்க, ஒரு பக்கம் சைடு அது கண்ணு பார்வை அதுக்கு இல்லை அப்படிங்கறத அது பார்த்து தெரிஞ்சிச்சு. ஓ அப்படியா, நீ எப்படிப்பா வந்து இது ஒரு முன்பக்கம் இல்லை, பல்லு இல்லையா நம்ம சொன்னீங்க அப்படின்னு கேட்டா. சொன்னா, நானும் அதே இடத்துல அதை பார்த்து அடையாளம் தான். என்னப்பா, மேய்ஞ்சி அந்த ஒட்டகம் சாப்பிட்டு போச்சே தவிர குறிப்பிட்ட இடையில புல் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்ப கரெக்டா அந்த முன்பகுதியினுடைய அந்த பல் இல்ல போல தெரியுது, சைட்ல உள்ளது மட்டும் அது குறைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அதே வித்தியாசமா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மூணாவது ஆட்ட கேட்டாரா, நீ என்னமோ வானம் வெட்டி இருக்கும் ஒட்டி இருக்குன்னு சொன்னி, அது என்னன்னு கேட்டார். அவர் சொன்னாரா, அதுவும் நானும் அந்த இடத்துல பார்த்த ஒரு சம்பவம் தான். என்னன்னு கேட்டாரா, இல்ல அது விட்டைகள் போட்டிருக்குது, கழிவு போட்டிருக்குது, அந்த விட்டைகள்ல பூரா சரியா என்ன செய்திருக்குதுன்னா நடுவில் அப்படி வெட்ட மாதிரி. அப்ப அந்த வால்ல ஏதோ ஒரு குறை இருக்குதோ தெரியுது, அதனாலதான் அதனுடைய விட்டை இப்படி இருக்குது. அதனால நாங்க ஒட்டகத்தை பார்க்கல, இந்த சம்பவத்தை பார்த்து யோகிச்சு நாங்க கேட்டோம்னு சொன்னாங்க. மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதே வித்தியாசமான பிள்ளைகளா இருக்கிறாங்களே, விவரமான பிள்ளைகளா இருக்கிறாங்களே, நாம இவங்களை வந்து தப்பா நினைச்சிட்டோம், அதனால இவங்களை நல்ல மரியாதை செய்யணும்பா, இவங்க அரசவையில் தங்க வச்சு நல்ல ஒரு விருது கொடுங்கன்னு சொன்னாங்க. அரசவையில் தங்க வச்சு இவங்களுக்கு ஒரு நல்ல விருந்து கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு ஏற்பாடு செய்தார். மன்னர் இல்லையா, அதனால ஏற்பாடு செய்ததோட இன்னொரு வேலையும் செய்தாராம். ஒரு உளவாளியை அங்க போட்டாராம். அவங்களுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கவனிச்சுக்க, என்ன விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கன்னு சொல்லி ஒரு உளவாளியும் சேர்த்து போட்டார். அவங்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டுச்சு. விருந்து பரிமாறப்பட்டு விருந்தெல்லாம் முன்னால வச்ச உடனே ரொம்ப உயர்ந்த விருந்து, மன்னர்ல விருந்து கொடுக்கல, விருந்து அதை சாப்பிட்டு இருக்கும் பொழுது அது வந்து சொன்னாங்கன்னா, இந்த உணவு வந்து ஏதோ தொடக்குள்ள பெண்ணு சமைச்ச மாதிரி தெரியுதுன்னு சொன்னாங்க. இந்த உணவு சமைச்ச ஒரு பெண் இருக்கிறாங்களே, அவங்க வந்து தொடக்குள்ள ஒரு பெண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா, நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பானம், இந்த பழரசம் இருக்கிறதே, இது கபிரிஸ்தான்ல பறிச்ச மாதிரி இருக்குது. ரெண்டாவது சொன்னாங்க. மூணாவது ஆள் சொன்னாங்கன்னா, எல்லாம் சரிதான், ஆனா அரசு குணங்கட்டவரா இருக்கிறாரு. மூணாவது ஆள் சொன்னாங்க. ஒரு உளவாளி போட்டுதான் அவங்க அங்க போய் சொல்லிட்டான், அவங்க சொல்லிட்டான் கரெக்டா. உடனே அரசு என்ன செய்தாரா, சமைச்ச இடத்துல போய் யார் சமைச்சாங்க, சமைச்ச ஆட்கள் யார் அப்படிங்கறத விசாரிச்சுட்டு வர சொன்னா, உண்மையிலேயே தொடர்புள்ள பெண்கள் தான் சமைச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அங்க நடந்த சம்பவம் தொடர்புள்ள பெண்கள் தான் அந்த சமையல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. சரி, என்னவோ கபிரிஸ்தான்ல பறிச்சதுன்னு சொன்னாங்கல்ல அந்த பழத்தை, அது உண்மையாங்கிறதுக்காக வேண்டி சில ஆட்களை அனுப்பி கபிரிஸ்தான்ல பறிச்சது, அது உண்மை, அந்த பழங்களை எங்க பறிச்சிங்கப்பான்னு சொல்லி அதை கேட்டவரை சொன்னாலும் உண்மையிலேயே கபிரிஸ்தான்ல தான் பறிச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டு உண்மையானவரை இவருக்கு தன்னை பத்தி பயம் வந்துருச்சு. ஏன்னா மூணாவது அரசர் குணக்கட்டவன் சொல்லி இருக்கிறானே, அதனால தன்னை பத்தி ஒரு பயம் வந்துருச்சு. நம்மளை பத்தி குணக்கட்டவன் சொல்லிட்டானே, கூப்பிடுறாங்க 3 வரைக்கும் கூப்பிடுங்க, ஆள் கொடுக்குறாங்க 3 வரைக்கும் கூப்பிட்டாரு. ஆமா, தொடக்குள்ள பெண்ணு சமைச்சான்னு சொல்லி எப்படி சொன்னேன் சொன்னாங்கன்னா, அந்த சமையல்ல அந்த ரொட்டி பிணைஞ்ச விதமும் அதனுடைய தன்மைகளும் பார்த்தா, சமைத்த அந்த பெண்களுக்கு அவங்களுக்கு அந்த நேரத்தில் தொடக்க இருந்தா தான் இப்படி செய்ய முடியும் அப்படின்னு நாங்க சமயோஜமா சில விஷயங்களை முடிவு பண்ண அந்த உணவை பார்த்து, சரிப்பா நீ இன்னும் கபிரிஸ்தான பறிச்சேன்னு சொன்னியாமா, அது என்னது கேட்டாங்க. இல்லைங்க, பழரசங்கள் மற்ற இடங்கள்ல பழங்களை பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இந்த பழம் பிடிச்ச அந்த சாறு வந்து ரொம்ப கட்டியா இருக்கு, அது பறிக்கப்படாத இடங்கள்ல இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. பொதுவா பறிக்கப்படாத இடம் கபிரிஸ்தான் தான், அங்க இருந்தா யாரும் பழங்களை எடுக்கிறது இல்லை. அதனால ரொம்ப சாறு கட்டியா இருந்ததுனால கபிரிஸ்தான்ல இருந்து பறிச்சிருக்கும் நாங்க யோசிச்சோம். எல்லாம் சரிதான், நான் குணங்கட்டவன் சொன்னீங்களாமா, அது என்னடா கேட்டேன். எல்லாம் சரிதான், நான் குணங்கட்டவன் சொன்னீங்களாமா, அது என்ன விஷயம்டான்னு சொல்லி, அது ஒண்ணும் இல்லை, சும்மா சாதாரண விஷயம். என்ன ஒண்ணும் இல்லை, இவ்வளவு நேரம் விளக்கம் சொல்லிட்டு என்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு இவ்வளவு விருந்து உபசாரங்கள்லாம் செய்வீங்களே, நீங்க எங்களோட சேர்ந்து விருந்து சாப்பிடலையேன்னு சொன்னாலும், அந்த காலகட்டத்திலே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுங்கிறது அவ்வளவு உயர்வா கருதப்பட்ட ஒரு காலகட்டம். அதை செய்யாத இந்த விஷயத்தினாலே குணம் கெட்டவர் என்று சொல்ல அரசர் தன் நிலையை மாற்றினார் என்று சொல்வார். சாப்பாடு சமைச்சு விருந்து வைக்கிறவங்க கண்டிப்பா சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற சட்டம் இல்லை.
அவங்க 2 குணம் இருக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய விருதும் இருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விருதும் இருக்குது. சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய விருதுன்னா, சாப்பிட வச்சு அப்புறம் சாப்பிடுறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விருதுன்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி இல்லைன்னாலும் சின்ன விஷயங்கள்ல கூட அந்த பெருமக்கள் அவ்வளவு கவனம் செலுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு மகா பெரிய விஷயங்களை கூட நாம ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்கோம். ரமதானை பற்றி நேற்று நான் சொன்னேன், ஞாபகப்படுத்தினேன் பட்டியல். அது சாதாரணமான ஒரு மாதம், அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு மாதம், அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு மாதம், அவ்வளவு உன்னதமான ஒரு மாதம், சாதாரணமான ஒரு மாதம். ரமதானில் என்னென்ன பொறிந்திருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய மாண்புகள் என்ன என்பதை, அதற்கு அவர்கள் என்ன அமல் செய்யணும்னு சொன்ன காரணத்தினால் அதோடு சேர்ந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தினார். ரமதானிலே பொறிந்திருக்கக்கூடிய காரியங்கள் சாதாரணம் அல்ல. முதலாவது ரமதான் நோன்பின் மாதம். பமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். ரமதானை நீங்கள் அடைந்தால் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னான். ரமதான் என்பது நோன்பினுடைய மாதம். ரமதான் என்பது குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவே ரமதான் என்பது குர்ஆனுடைய மாதம். அதே போல ரமதான் என்பது லைலத்துல் கத்ருடைய மாதம். லைலத்துல் கத்ருடைய மாதம். லைலத்துல் கத்ரிலே கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்து என்ன? கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம்னா கிட்டத்தட்ட 83 வருஷங்களையும் தாண்டிய ஒரு கூலி ஒரு இரவிலே ஒருவர் செய்கிறாமல் நாளே கொடுக்கப்படுகிறது. நேற்று கூட நான் ஞாபகப்படுத்தினேன், இந்த உம்மத்துமாருடைய வயசு கூட அவ்வளவு இல்லை. நம்முடைய வயது ஆயுளை விட பெரும்பாலானவர்களுக்கு 80 இல்லை. ஆனால் 80ஐயும் தாண்டிய கூலி கொடுக்கப்படுகிறது. அதிலே கூட ஏன் இந்த உம்மத்துக்கு மாத்திரம் அப்படி கொடுக்கப்படுது, மற்ற உம்மத்துமார்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கப்படவில்லை? அல்லாஹ் தஆலா நீதியானவன் அல்லவா? நீதிக்கு மாற்றமாக அல்லாஹ் இப்படி செய்வானா? இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா அப்படி கொடுத்தானே, மற்ற உம்மத்துமார்கள் ரப்பிடத்தில் அவனுடைய நீதியை குறித்து கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடக் கூடாது. எதற்காக அல்லாஹ் கொடுத்தான்? இன்ஷாஅல்லாஹ் பின்னால நான் சொல்றேன். அடுத்த நாட்கள்ல அந்த விஷயங்களை நம்ம விளங்கணும், முக்கியமா விளங்கிக்கணும் சொல்றேன். அதே போல லைலத்துல் கத்ருடைய மாதம், இது உம்ராவின் மாதம். யார் ரமதானுடைய மாதத்தில் உம்ரா செய்கிறார்களோ, ஹஜ்ஜத்தி மஹி, என்னோடு சேர்ந்தவர்கள் ஹஜ் செய்தவர்களை போல என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே விசேஷ இரவுகளின் மாதம், ஒவ்வொரு இரவுமே விசேஷமானது. ஹதீஸிலே வருகிறது, ஒவ்வொரு இரவும் விசேஷமானது. ஜஅலல்லாஹு ஃபீ குல்லி லைலத்தின் மின் லயாலிஹி உத்தகாம மினன் நார். ஒவ்வொரு இரவிலேயும் அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு முடிவு செய்யப்பட்ட சிலரை அதிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியேற்றுகிறான், முடிவு செய்கிறான் வெளியேற்றுவதற்கு. ஒவ்வொரு இரவும் விசேஷமான இரவு. அதே போல இது இஅ்திகாஃபின் மாதம். ரமதானுடைய மாதம் என்பது இஅ்திகாஃபுடைய மாதம். இந்த நாட்டில் அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் பெருமக்களே, இஅ்திகாஃப் உண்டாகும், இஅ்திகாஃபை ஏற்படுத்த வேண்டும். ரமதானுடைய கடைசி 10 முழுமையாக பள்ளியிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை உண்டாக்க வேண்டும். இஅ்திகாஃபுடைய மாதம். ஏன்னா இஅ்திகாஃப்ங்கிறதுடைய சார என்னன்னா சரணாகதின்னு அர்த்தம். அப்படியே உன்னுடைய காரணியில் நான் விழுந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது. பள்ளியில இருந்தா எல்லா அமல்களுடைய நன்மையும் அவருக்கு கிடைக்கப் பெறுகிறது. அவர் நோய் விசாரிக்க போக வேண்டியதில்லை, ஜனாசாவை பங்கெடுக்க வேண்டியதில்லை. ஒரு அமலும் அவர் வெளியிலே செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமலேயே நிறைவான கூலி கிடைக்கக்கூடிய ஒரு அமலுடைய மாதம் இஅ்திகாஃபுடைய மாதம், ரமதானுடைய மாதம். அதே போல ஸகாத் சதகாத்துகள் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு புனிதமான மாதம். எல்லா காலங்களிலும் அதை செய்யலாம் என்றால் ரமதானுக்கு என்று விசேஷம் இருக்கிறது. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம். அதே போல பத்ர் போன்ற வெற்றியை தேடி தந்த மாதம் ரமதானுடைய மாதம். அதே போல் அவ்வளவு ரஹ்மத்துன் வஅவுஸத்துஹு மக்ஃபிரத்துன் வஆஹிருஹு இத்தக்கும் மினன் நார். அதனுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10, இரண்டாவது 10 மக்ஃபிரத்துடைய மன்னிப்பளிக்கும் 10, மூன்றாவது 10 நரகத்திலிருந்து மனிதர்களை மீட்சிக்கக்கூடிய சொர்க்கத்திலே அவர்களை நுழைவிக்கக்கூடிய 10 என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சோபனம் சொல்லப்பட்ட புனிதமான ஒரு நாட்களை குறித்த மாதம். அதே போல் சஹருடைய மாதம். சஹருடைய மாதம் ஹதீஸிலே வருகிறது, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன். அல்லாஹ் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹீஹிலே பதிவு செய்து காட்டுவார். அதாவது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் யார் சஹர் செய்கிறார்களோ அவர்களின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள், அவர்கள் மீது துஆவை பொழிகிறார்கள், ரஹ்மத்தை அருளுகிறார்கள். அதனால இது சஹருடைய மாதம். அதேபோல் சங்கையான தஹஜ்ஜுதை எல்லா காலங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாலும் கூட சஹருக்கு நிர்பந்தமாக எழுந்திருக்கிறோம். எனவே எல்லோரும்
தஹஜ்ஜுதை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்புள்ள மாதம். சுருக்கமாக இபாதத்தில் கிடைக்கும். அதனாலே இதை பயன்படுத்தியவர்கள் பாக்கியசாலிகள், பயன்படுத்தாமல் விட்டவர்கள் நஷ்டவாளிகள், சந்தேகமே இல்லாமல். அதனாலே தான் அதற்குண்டான ஒரு ஆர்வத்தை நம்முடைய கல்வியை ஆழமாக பதிய வைத்து இந்த மாதத்தை பாக்கியமாக கழிக்க வேண்டும் என்ற ஒரு பேரார்வத்தில் தான் சங்கைக்குரியவர்கள் ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்தரல் புரிவானாக. எனக்கும் உங்களுக்கும் புனிதமான எதிர்வரக்கூடிய ரமதானை மிக பாக்கியத்தோடு கழிப்பதற்குண்டான நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கும் அதையெல்லாம் வேண்டுதலோடும் பாக்கியத்தோடும் புண்ணியத்தோடும் கழிப்பதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, ரமதானுடைய மாதத்திற்கு உண்டான ஒரு முன்னேற்பாட்டு செய்யவும் ஹதீஸிலே வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹஃபது மின் ஹிலால் ஷஅபான் மா லா யதஹஃபது மின் கைரி. ஷஅபானுடைய மாதத்திலேயே பிறை விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப கவனமா இருப்பாங்க மற்ற மாதங்களை விட. ஏன்னா ரமதான் எப்பொழுது ஆரம்பிக்கிறது, ரமதானுடைய அந்த பிறையினுடைய நிலைப்பாட்டை அதை சீர் செய்வதற்காக வேண்டி ஷஅபானிலேயே அந்த கவனத்தை, மற்ற மாதங்களில் இல்லாத கவனத்தை ஷஅபானிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். அதனாலே ரமதானுக்கு உண்டான முன்னேற்பாடு, அதற்குண்டான ஒரு ஆயத்த நிலை, அதை பற்றி உண்டான ஒரு தேட்டத்தை கல்விலே பதிய வைப்பது என்பது மிக முக்கியமானது. ரமதானில் மிக முக்கியமான அமல்கள், அதிலே மிக முக்கியமானது பூரணமான நோன்பு நோன்பு. அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் அந்த நசீபை தந்தரல வேண்டும். இடையில பயணத்தினால் விடுபட்டு போயிடக்கூடாது, உடல்நிலை சரியில்லாமல் விடுபட்டு போயிடக்கூடாது, வேற ஏதாவது சின்ன சின்ன காரணங்களால் விடுபட்டு போயிடக்கூடாது. சில பேருக்கு முதல் நோம்பு வச்ச உடனே லேச தலைவலி வர்ற மாதிரி எனக்கு ஒத்துக்கிறாருன்னு விட்டுறது சில பேர் பெருமக்களே. அதெல்லாம் காரணமா முதல் நோம்பு வச்ச உடனே நம்ம எப்பவுமே பகத்தை சாப்பிட்டு பழக்கப்பட்ட அந்த நிலை, அவ சாப்பிடாம இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டின் காரணத்தினால் லேச சில பேருக்கு வித்தியாசமா இருக்கும். தண்ணி எப்பவுமே குளிச்சு பழக்கப்பட்டிருப்போம், அது பழக்கம் வருவதற்கு ஒரு நாள் ஆகும். அதனால அந்த பழக்க வழக்கத்தின் காரணத்தினால் நமக்கு ஒத்துக்கிறாரோ தெரிவிக்கிறதுனால அதெல்லாம் இருக்கக்கூடாது. அது சொன்ன மாதிரி அது ஒரு கவனம் தனியாக வேணும். இபாதத்துகளிலே நோன்பினுடைய அந்த அமல் என்பது சாதாரணமானது அல்ல, அது செய்யுள் இபாதத். இபாதத்துகளில் எல்லாம் தலைமைத்தரமானது என்று பெருமக்கள் சொல்வார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு இப்னி ஆதம லஹு அல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. மனிதன் செய்யக்கூடிய எந்த அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா 10 நன்மைகள் முதல் 700 வரை அதை இரட்டிப்பாக்கி கொடுக்கிறான். ஒரு அமல் தான் ஒரு மனிதனுடைய எண்ணங்களை பொறுத்து அதற்கான கூலி கிடைக்கிறது. பள்ளிவாசலுக்கு தொழுகுவாங்க எல்லாருக்கும் ஒரே கூலி இல்லை. சில பேர் பள்ளிவாசலுக்கு என்ன செய்யறாங்க, போனா ரொம்ப ராகத்தா இருக்கும், சில பேர் படுத்துட்டு வரலாம், சில பேர் வரலாம். சில பேர் முக்கியமான ஆட்கள் அப்படி சந்திச்சு பேசிட்டு வரலாங்கிறதுக்காண்டி வரலாம். சில பேர் பள்ளிவாசல போயாச்சுன்னா வேற ஏதோ நோக்கங்கள், கடன் கொடுத்தவர் வருவார், வாங்கிட்டு வரலாம் வரலாம், பல காரணங்கள் இருக்கலாம். அவருடைய எண்ணத்தை பொறுத்து கூலி. அதனால சில பேர் பள்ளிவாசலுக்கு போனா அது ரப்பினுடைய ராஜ மாளிகை, உள்ளே நுழைந்தாலே சவா, இருந்தாலே சவா. அங்கே சும்மா இருந்தாலே அதற்குண்டான அந்தஸ்து என்பது உயர்வானது. சும்மா உட்கார்ந்திருந்தா இந்த அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கூலியை எடுப்பதற்கு மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் ஹதீஸில் வருகிறது. எனவே பள்ளிக்கு ஒரு ஆள் வருவதற்கும் கூட அவருடைய எண்ணத்தை பொறுத்த அமல்களிலே வித்தியாசம் 10 - 700 வரை வித்தியாசப்படுகிறது. அதனால ஒவ்வொரு அமல்களுக்கும் அப்படி வித்தியாசம் சொன்னா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல ஸௌம், நோன்பை தவிர. நோன்பு என்பது குறிப்பிட்ட எண்ணிக்கையின்கான கூலி அல்ல. ஃபைன்னஹு லீ வ அனா அஜ்ஸீ பிஹி. நோன்பு என்பது எனக்கே சொந்தம். ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற தங்களுடைய முஹத்திஸீன்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்வார்கள், நோன்பு என்பது எனக்கே சொந்தம், நானே கூலி. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சாதாரணமானதாக இது ரப்பே கூலியாக கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் நோன்புக்கு மாத்திரம்தான். ரப்பே கூலியாக கிடைக்கிறார். மலையாளத்திலே ஒரு கவி சொல்வார்கள், ஒஸ்ஸௌமுலி என்னான ரப்பு பரஞ்சது. மலையாளம் தெரிஞ்சவங்க இல்லாதனால தைரியமா சொல்றேன். ஒஸ்ஸௌமுலி என்னான ரப்பு பரஞ்சது, அது தன்ன மதிமதி எந்த சிரேஷ்டதமானது. நோன்பு என்பது எனக்கே சொந்தம் என்று ரப்பு சொன்னானே, அது போதாதா நமக்கு? சுப்ஹானல்லாஹ், அது போதும், அது போதும் என்று ஒரு கவி சொல்வார். அதனால நோன்பினுடைய மகத்துவத்தை விளங்குவதற்கு, அதனுடைய அந்தஸ்தை புரிவதற்கு இதை விட வேறு என்ன வேண்டும்? நோன்பு என்பது எனக்கே சொந்தம், நான் கூலி கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம், நானே கூலியாகி விடுகிறேன் என்று ஒரு அர்த்தம். நான் கூலி கொடுக்கிறேன், கியாமத்தினுடைய நாளையில் செய்யப்பட்ட அமல்கள் எதுவானாலும் அதற்கு மலக்குமார்கள் கூலி கொடுப்பார்கள். ஆனால்
இதுதான் கூலி, நானே அதற்கு கூலியாகி விடுகிறேன். அல்லாஹ்வே கிடைத்து விட்டால் வேறு என்ன வேண்டும் பெருமக்களே? மன்னர் மஹ்மூது கஸ்னவியினுடைய வரலாற்றிலே சொல்வார்களே, ஒரு தடவை தன்னுடைய சகாக்களை எல்லாம் அழைத்தார். நெருக்கமானவர்கள், நேசமானவர்கள் எல்லோரையும் அழைத்து மிக 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 விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் அந்த மைதானத்திலே பரத்தி வைத்து, யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக்கங்க, அந்த பொருளின் மீது நீங்கள் கை வைத்தால் அந்த பொருள் உங்களுக்கு சொந்தம். ஆக விலை உயர்ந்த, கிடைப்பதற்கரிய அப்படிப்பட்ட உயர்வான பொருள்கள் அங்கே இருக்கிறது. அதனால அந்த நேசர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு பொருளின் மீது போய் கை வச்சுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இது இங்கதான் கிடைக்கும் சொல்லி அப்படி ஒவ்வொரு ஆட்களும் கை வச்சாங்க. அப்ப அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் ஒருவர். அவர்கிட்ட மன்னர் சொன்னாரா, நீ நிக்கிற, நீனும் போய் கை வைக்கிறாரு. மன்னர் அவர்களே, உண்மைதானா, செய்தி உண்மைதானான்னு கேட்டாங்க. இதுல கை வச்சா அது அவங்களுக்கு சொந்தங்கிறது உண்மைதானான்னு கேட்டாங்களா? நான் அல்லவா சொல்கிறேன் உண்மைதான். மன்னர் மேல கை வச்சுட்டாரா? மன்னர் மேல கை வச்சுட்டாங்க. இனிமே எந்த பொருள் வேண்டும், எல்லாம் கிடைத்து விடுது. அது மாதிரி ரப்பே கிடைத்து விடக்கூடிய கூலி ரமதானிலே நோன்புக்கு மாத்திரம். சாதாரண கூலி அல்ல, கதைக்காக சொல்லப்படுவதும் அல்ல, தெளிந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் வழியாக கிடைக்கக்கூடிய செய்தி. அதனால என்ன, மற்ற அமல்கள்ல கூட முகஸ்துதி இருக்கும், இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோம்புன்னா ரப்புக்கு நமக்கு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது, வேற யாருக்கா தெரியுமா? ஒரு ஆள் நல்ல வீட்டுல சாப்பிட்டு மொத்த தொகை பொருள் நோம்பு மாதிரி காட்டிட்டு இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் நோம்பு தானே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் நோம்பாளியா இல்லையாங்கிறது அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மாத்திரம் தானே தெரிந்தவராங்க. அதனாலே நோன்பு என்பது எனக்கே சொந்தம் என்று சொன்னால், நோம்பாளியா இல்லையா என்பது அது ரப்புக்கு மாத்திரம்தான் தெரிந்தவர் அமல். மற்ற அமல்கள் அப்படி அல்ல. அதில் வெளியிறக்கமான நிலை இருக்கிற காரணத்தினாலே அதிலே முகஸ்துதிக்கான வாய்ப்பு இருக்கிறது, நோன்பிலே அந்த வாய்ப்பு. அதனால் நோன்பினுடைய மகத்துவத்தை நம்முடைய கல்வியில் இன்னும் ஆழமாக பதிவு வைக்கிறேன். அது சாதாரணமானதல்ல, அதன் வழியாக ரப்பே நமக்கு கிடைக்கிறான். அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமானது. அதனாலே புனிதமான அந்த ரமதானுடைய மாதத்திலே உள்ள இந்த நோன்பை நம்ம ரொம்ப கவனமாக அதிலே பேணுதலோடு குறையோடு நம்ம அதை ஆனந்தமா, அதுதான் முக்கியம். அதுல சொன்னாங்க இல்லையா, நோன்பு வைக்கிறோம், பசியினுடைய இதுன்னா அதை இன்பமாக செய்யணும். என் ரப்புக்காக அல்லவா செய்கிறேன், நான் என்னை படைத்த ரப்பினுடைய திருப்திக்காக அல்லவா நான் நோன்பு வைக்கிறேன், ஆனந்தமா. அதனால அதை செய்துட்டு ஒரு வேலை செய்யாம சில பேர் படுத்து எல்லாத்துக்கும் ஒரே கூலி இல்லை நோம்புல, அது உண்மைதான். அஜிருக்கும் கதிரை நுஸ்பிக்கும் சொல்லா சொல்லுவார்கள், கஷ்டத்திற்கு ஏற்ப கூலி. ஒரு ஆள் நோம்பு வச்சுட்டு படுக்கிறாரு, கண்ணை முடிச்சு பார்த்தா உங்களுக்கு தான் முடிக்கிறாரு. அது பிறகு ரெண்டாவது ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு, ரெண்டாவது படுக்கிறார், அசருக்கு எழுந்திருக்கிறார், அசர் தொழுகிறார், அசர் முடிச்சுட்டு அப்புறம் நோன்பினுடைய இஃப்தாருடைய வேலைகளை எல்லாம் பார்க்கிறாரு, அப்புறம் நைட்டை கழிக்கிறாருன்னா இந்த நோம்பு வச்சுட்டு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் எந்த குறைபாடும் இல்லாம செய்யறாங்க. இந்த வேலைகளுக்கு போறாங்க, காரியங்கள் செய்யறாங்க, ஒரு குறையும் இல்லாமல் இன்பத்தோடு செய்யறாங்க. ரெண்டு ஒன்று அல்ல. நம்முடைய தாய்மார்கள் ரமதானுடைய காலத்திலே அவங்க வீட்டுல வேலை செய்யணும், மற்ற வேலைகளை பார்க்கணும், சாப்பாடு எடுத்து வைக்கணும், அதுக்கு பிறகு அவங்க சாப்பிடணும், அது முடிச்ச பிறகு உள்ள வேலைகள் இருக்குது, அதுக்கு அடுத்தடுத்து உள்ள பணிகள் எல்லாம் இருக்கிறது. எல்லோருடைய கூலியும் ஒரே கூலியும் அல்ல, கஷ்டத்திற்கு ஏற்ப கூலி. பொதுவான சட்டமே அப்படிதான். அதனால ரமதானுடைய அந்த காலகட்டத்திலே நோன்பு வைப்பதற்கான பாக்கியத்தை நம்முடைய ரப்பு தந்தானே என்பதை நினைத்து ஆனந்தமாக, இன்பமாக, ஈடுபாட்டோடு அதை செய்வதற்குண்டான ஒரு நடைமுறையை நம்மிடத்தில் ஏற்படுத்துகிறேன். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தந்தரல வேண்டும். பெருமக்களே, முஸ்னத் அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கான தயாரிப்பில் இருந்தார்கள். ஒரு யுத்தத்திற்கான தயாரிப்பு, தங்களையே அர்ப்பணிக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருந்த கண்ணியமிக்க சஹாபிகள் சையதுனா அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய ஹபீபே, இந்த யுத்தத்தில் நான் கலந்து கொள்கிறேன், உதுல்லாஹ் லீ பிஷ்ஷஹாதா, இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாகுவேன், அல்லாஹ்வுடைய தீனுக்காக என் உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்க பெற வேண்டும், நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. எங்க உயிரை கொடுக்கிறது சாதாரணமான மனிதன் எல்லாவற்றை விட அதிகம் நேசிப்பதே தன்னையும் தன்னுடைய உயிரையும் தான். அதனால அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதை கொண்டு கிடைக்கிறது என்று சொன்னால் என் உயிரை ரப்பினுடைய திருப்திக்காக கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறேன் நாயகமே. அதனாலே உதுல்லாஹ் லீ பிஷ்ஷஹாதா, இதுல எனக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸல்லிம்ஹு வன்னிம்ஹு, யா அல்லாஹ் இவரை சலாமத்தாக ஆக்கி வை, போய் நல்லபடியா சலாமத்தா திரும்ப வரணும். வன்னிம்ஹு, எல்லா கூலியையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு வர வேண்டும், ஷஹீதாக வேண்டாம் துஆ செய்றாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு தடவை
அவர்கள் வந்து சொல்கிறார்கள், நாயகமே இப்பொழுது அந்த வாய்ப்பு எனக்கு வாசி. இரண்டாவது அதே மாதிரி அல்லாஹ் இவர் சலாமத்தாக்கியவருக்கு எல்லா விதமான நல்ல கூலியை கொடுத்து இரண்டாவது வாசிக்கிறாங்க. மூன்றாவது வந்தார்கள். மூன்றாவது அதே மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி அதைத்துக மர்ரத்தைன் கபல ஹாதி, இதற்கு முன்னால் 2 தடவை வந்து இந்த யுத்தத்தில் ஷஹீதாகும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும், அதற்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு சொன்னேன். ஆனால் உங்களிடத்தில் நான் ஆசைப்பட்டு கேட்டேன், ஆனால் நீங்கள் சலாமத்தா போய் எல்லா கூலியோடும் திரும்ப வாருங்கள் என்றுதான் துஆ செய்தீர்கள் தவிர எனக்கு அந்த ஷஹாதத்தினுடைய வாய்ப்புக்காக துஆ செய்யவில்லை நாயகமே. எனவே பல தடவை நான் கேட்டுவிட்டேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி தரவில்லை. எனவே நான் உங்களிடத்தில் மாற்று ஒரு அமலை கேட்கிறேன், இன்னொரு அமலை நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஒரு நீதி அமலின், அதற்கு ஈடான நன்மையை தரக்கூடிய ஒரு உயர்ந்த அமலை எனக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு சொன்னார்களாம், அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, நோன்பை பற்றிக் கொள்ளுங்கள், அதற்கு இணையான ஒரு அமலை இல்லைன்னு சொன்னாங்க. நோன்பை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள், அதற்கு இணையான ஒரு அமல் இல்லை என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை செய்தனா அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபியிடத்திலே சொன்னதை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முஸ்னதிலே பதிவு செய்தார். அதனால நோன்பினுடைய மகத்துவம் என்ன என்பதை பெருமக்களை நாம் நினைச்சு பார்க்கணும். சாதாரணமானது அல்ல. சாலிஹீன்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையின் கடைசி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு நிலையிலே தாங்கள் இருக்கும் பொழுது ரப்பை சந்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாரும். அல்லாஹ் நமக்கும் அந்த வாய்ப்பை தந்தரல வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தரணும். வாழ்க்கையினுடைய கடைசி அல்லாஹ்வுடைய பொருத்தமான ஒரு அமலிலே நாம் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வை இன்பத்தோடு சந்திக்கக்கூடிய ஒரு நசீபு வேண்டும். அது எல்லோரும் ஆசைப்படக்கூடிய, முஃமின்களான எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு உயர்ந்த அமல் தான். அந்த அடிப்படையிலே நஃபீஸத்துல் மிஸ்ரிய்யா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய ஒரு சீதேவி. இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியானவர்களிலே ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த மிஸ்ரிலே உள்ள இறையச்சம் உள்ள மிக உயர்ந்த சாலிஹத்தான பெண்மணி, பெண்களுக்கு உண்டான சிறந்த வழிகாட்டியான அம்மா. நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள். அதிகமா நோன்பு வைப்பாங்களாம். ரொம்ப வயது முதிர்ந்த நிலையாயிடுச்சு அவங்களுக்கு. எப்பொழுதுமே அதிகமா நோன்பு வைக்கிற பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு நாள் பலம்மா நசரபிஹி மரபு மௌத், அவங்களுக்கு மௌத்தினுடைய அந்த கட்டம், வயசான அந்த நேரத்துல நோன்பு வச்சிருக்கக்கூடிய அந்த நேரத்துல காலத்து சாயிபத்தர் அப்ப நோன்பா தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு மரபு மௌத் வருகிறது, மௌத்தினுடைய அந்த கட்டம் வருகிறது. அது அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. நோன்பு வச்சிருக்கிறாங்க, அந்த நேரத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்ததை சுற்றி இருப்பவர்கள் பார்க்கிறார்கள். சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், நீங்க நோன்பு திறந்துக்கணுமா, எவ்வளவு உங்களுக்கு சிரமப்படுறீங்களே, நீங்க நோன்பு திறந்துருக்கேன்னு சொல்லி பிள்ளை எல்லாம் கேட்டாங்க. சாலிஹீன்கள் அந்த நேரத்தில் உஷாரா தான் இருப்பாங்க, ரொம்ப கவனமா தான் இருப்பாங்க, ரொம்ப தெளிவா தான் இருப்பாங்க. அந்த நேரத்திலே அவர்கள் தெளிவாகத்தான் இருப்பார்கள் அந்த நேரத்தில். அதனால எல்லோரும் அப்படி ஒரு கோரிக்கை வைத்தார்களாம். நவரத்திலேயும் அந்த அம்மா அப்படி ஏற்ற ஒரு பார்வை பார்த்தாங்க. என்ன பார்த்தா அப்படி சொல்றீங்க, வா அஜபா அவங்க சொன்னாங்க. ஆனா முந்து ஸலாதீன ஸனா அஸ்அலுல்லாஹ ரப்பி அன் அல்காஹு அன ஸாயிமா, 30 வருஷமாக நான் துஆ செய்து கொண்டிருக்கிறேன். 30 வருட காலம் நான் துஆ செய்து கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், நான் நோன்பு வைத்த நிலையிலே உன்னை சந்திக்க வேண்டும். என்னுடைய முடிவு நான் நோன்பாளியாக இருக்கும் பொழுது என்ன அந்த அமலுக்கு ஈடாக ஒரு அமல் இல்லை என்று தெரியும், அதற்கு என்ன கூலி என்று தெரியும், அது ஏற்படுத்தி தரக்கூடிய உண்மைகள் என்ன என்பது தெரியும், அல்லாஹ்விடத்தில் அதற்கு உண்டான விலை என்ன என்பதை தெரிந்த காரணத்தினால் ஆனா முன்பு ஸலாதீன ஸனத்தன் அஸ்அலுல்லாஹ ரப்பி அன் அல்காஹு அன ஸாயிமா, நோன்பாளியாக என்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் துஆ செய்துட்டு இருக்கிறேன். ஆனால் அஃதுரு லம்மா ஹானல் வக்த், அந்த வேலை நெருங்கி வரக்கூடிய இந்த கட்டத்தில் நான் நோன்பு திறப்பேன், அதாவது நடக்காது பண்றேன், பிள்ளைகள் எடுத்து சொல்றேன், அது நடக்காது என்று அந்த நேரத்திலே அவர்கள் ஆனந்தமாக இருந்தார்கள். சும்மா தத்துவார் குர்ஆன், அப்புறம் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் இப்ப நம்ம குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சூரத்துல் அன்ஆமை ஓதினார்கள் வருகிறது, அன்ஆம் சூராவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். பரமா வரவத் இந்த இடத்துக்கு வந்தாங்க. குல்லி மன் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி குலில்லாஹ் கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, அல்லாஹ் தஆலா தன் மீது ரஹ்மத்தை அவன் கடமையாக்கி கொண்டான். தன் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய ரஹ்மத்தை தன் மீது அல்லாஹ் தஆலா கடமையாக்கி கொண்டான் என்ற இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஃபஃபாதத் ரூஹுஹா இலா ஹாரிஹா, அவருடைய ஆன்மா அவ்விடத்தில் சென்றதாக வரலாற்றில்
சாலிஹீன்களுடைய வரலாற்று மாதிரி சஹாபிகளுடைய வரலாற்றிலே நிறைய நடந்திருக்கு. சஹாபிகளுடைய வரலாற்றிலேயும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதாவது அந்த அமலினுடைய உயர்வை அவர்கள் விளங்கியிருந்த காரணத்தினால், அதனுடைய மாண்பை புரிந்த காரணத்தினாலே தான் நாங்கள் நீண்ட வாழ்நாள் வாழ வேண்டும், ஹயாத்தாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்றாலும் தங்களுடைய கடைசி நேரம் நோன்பாக இருக்கணும்னு ஆசை. பெருமக்களை அப்படியானால் அந்த நோன்பினுடைய அந்தஸ்தை புரிய வேண்டிய அந்த பெருமக்கள் எப்படி புரிந்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். இமாம் நஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தங்களுடைய கிதாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நம்முடைய தாய் அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நம்முடைய தாய் அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அருமை மகளார். நம்முடைய தாய் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அருமையான துணைவியார் அன்னை ஹஃப்ஸா நாய்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியில ஒரு சின்ன பிரச்சனை ஒரு கட்டத்துல வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல அந்த நேரத்தில் அவங்களை பற்றி உண்டான ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஏற்பட்டது. இந்த வருத்தத்தில் வேறு ஏதாவது நிகழ்வுகள் நடந்து விடுவோம் என்று பயந்த நிலையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். நீங்கள் அன்னை ஹஃப்ஸா நாயகியுடைய விஷயத்திலே வேறு எந்த நடவடிக்கையும் முடிவையும் எடுத்துவிடக் கூடாது என்று சொன்னால் ஃபஇன்னஹா ஸவ்வாமத்துன் வகவ்வாமா என்றால் ஹஃப்ஸா நாயகி அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய பெண்மணி என்ற காரணத்தினாலே ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். எனவே சொர்க்கத்திலே உங்களுடைய மனைவியாக தொடர வேண்டிய பாக்கியம் உள்ளவர்கள். எனவே அந்த வருத்த நிகழ்வுகளுக்காக நீங்க வேற எந்த நடவடிக்கையும் எடுத்துவிடக் கூடாது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரப்பினுடைய உத்தரவோடு வந்ததாக ஒரு செய்தியை இமாம் நஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்தார். அப்படியானால் நோன்பிற்குண்டான விலை, அதற்குண்டான அந்தஸ்து ரப்பிடத்திலே எவ்வளவு உயர்வானது என்பதை பெருமக்களை நாம் புரியவில்லை. நோன்பினுடைய மாண்பு என்பது சாதாரணமானது, அது அவ்வளவு மாண்பானது, அவ்வளவு உயர்வானது. நோன்பினால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், நாம் அந்த பலாபலனுக்காக நோன்பு வைக்கல, ரப்பினுடைய திருப்திக்காக அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம். நமக்கு வேற எந்த பலன் இருக்கிறதோ இல்லை, அது நோக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய உத்தரவு நோன்பு வையுங்கள். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். யார் ரமலானுடைய மாதத்தை பெற்றுக் கொண்டீர்களோ நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னான். ஆனால் நோன்பினுடைய பயன்பாடுகள் சாதாரணமானது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சூமு தஸீஹு, நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பது திருநபியினுடைய அருளான மொழி. ஏனென்று சொன்னால் நோன்பினுடைய அந்த விளைவாக பொதுவாக ஆரோக்கியத்துக்கே வழி சொல்வாங்க இல்லையா? ஆரோக்கியத்துக்காக சொல்லும் பொழுது கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடலை பேணி குடலை கழுகி உடலை பேணுன்னு சொல்லுவாங்க. குடலை கழுகி உடலை பேணுன்னு சொல்லுவாங்க. குடலை கழுகுறதுனா எப்படி? அது கொஞ்ச நேரம் காலியா போடுறது. கொஞ்ச நேரம் எப்பொழுதுமே பழக்கப்பட்ட அந்த நேரங்களில் அதை காலியாக போடுவது இருக்கிறதே குடலை கழுகி உடலை பேணு, உடல் நலத்தை பேணுன்னு சொல்லுவாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். அது சம்பந்தப்பட்ட ஆய்விலே யார் நோன்பை நியமமாக வைத்துக் கொள்கிறார்களோ எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் அவர்களுக்கு இருக்கிறது என்பது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்யப்பட்ட நூல்கள் ஏராளமாக இருக்கிறது. அது சம்பந்தமாக ஏராளமான நூல்கள் எல்லா மொழிகளிலும் வந்திருக்கிறது. நோன்பினுடைய பயன்பாடுகளிலே சாதாரணமானதல்ல, அது ஆரோக்கியத்தை தரக்கூடியதுன்னு சொன்னார். நாம் நஸர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, நோன்பை வயிற்றை கொஞ்சம் காலியாக வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு நுபுவத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்வார். வயிறு கொஞ்சம் காலியா இருக்கிறது நுபுவத்தினுடைய ஒரு பகுதி. அதே போல கல்விலே தெளிவு கிடைக்கும், கல்விலே ஒரு தெளிவு, உடலிலே ஒரு ஆரோக்கியம், நோய்களை விட்டு பாதுகாப்பு. முதல்ல இலகுவா மூச்சோட முடியுங்க. சொன்னாங்க இல்லையா, மகன் தொழுத உடனே என்ன செய்யறது, படுத்து பிறண்டா தான் தராவிக்கு போக முடியும்னு சொல்றாங்க இல்லையா? தானே நல்ல சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நோம்பு திறக்கிற வரை நல்ல சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நோம்பு திறக்கிறதுக்காக வேண்டி நம்ம அதை இதையும் வாங்கி வச்சா ஒன்றும் அதிகமா சாப்பிட முடியாது. ஆனா வாங்கும் பொழுது மட்டும் திட்டப்பட்டு நிறைய வாங்குவோம். ஒரு கஞ்சியை விடுத்தோன்னே என்ன முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அதுக்கடுத்து ஒன்றும் சாப்பிட முடியாது. ஆனா அவ்வளவு நேரம் ஓடி ஆடிய ஓடியவர்கள் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி கிடைக்கும். இப்ப அளவோடு இருந்தால் இந்த சோம்பல் வராது. அது அளவோடு இருந்தால், கட்டுப்பாடோடு இருந்தால் இந்த சோம்பல் வராது. விவாதத்துல ஒரு உற்சாகம் இல்லைன்னா விவாதத்துல சடை வரும். சொன்ன மாதிரி நான் ஞாபகப்படுத்துகிறேன், தங்கீர் கட்டவனா கொட்டாய் தான் வரும்.
தக்பீர் கட்டின உடனே குர்ஆன் திறந்து வச்சா ஒரு பக்கம் கூட ஓத முடியாது. கொட்டாய் வந்துகிட்டே தான் இருக்கும். தூங்க சொல்லும், படுக்க சொல்லும். இது வயிறு அதிகமாக ஆகிவிட்டால், கூடிவிட்டால் அதனுடைய நிறைவாடு. அதனாலே ஆரோக்கியத்தை தரக்கூடியது என்பது மாத்திரமல்ல, முதல்ல மூச்சு விடுறது இலகுவா இருக்கும். இபாதத்துகள்ல ஒரு முவாதபத் அவருக்கு நேமமாக அதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கல்விலே ஒரு தெளிவு ஏற்படும். நுபுவத்தினுடைய ஒரு பகுதி என்று பெருமக்கள் சொல்வார். அது மாதிரி நோன்புடைய முக்கியமான இன்னொரு பயன்பாடு என்று சொன்னால் செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறாங்க இல்லையா, நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல், நம்மை சுயமாக கட்டுப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு ஆற்றல் நோன்பின் வழியாக கிடைக்கிறது. பகல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க ஒரு நோன்பாளியா இருக்கிற ஒரு ஆளுக்கு முன்னால எவ்வளவு உயர்ந்த உணவை கொண்டு போய் வைங்க ஏற்று பார்ப்பாரு. சாப்பிட ஆசைப்படுவாரா? அவருக்கு பிரியமான, அவருக்கு ரொம்ப பிடித்த ஆக உயர்ந்த ஒரு உணவை கொண்டு போய் வைத்தாலும் கூட நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஈமான் உள்ள ஒரு மூமினும் கூட அதை ஏற்று பார்க்க மாட்டார். திறந்த பிறகு பார்த்தீங்களோ நினைப்பாரே தவிர அந்த நேரத்தில் ஏறிட்டு பார்த்து அதை சாப்பிடக்கூடிய ஒரு எண்ணம் சாதாரணமான ஈமான் உள்ள யாருக்கும் கூட ஏற்படாது. அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், நஃப்ஸ ஒரு வழிபடுத்தக்கூடிய நிலை நோன்பினுடைய ஆற்றல் கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா அறிவை அக்கலை படைத்தான். அறிவை படைச்சிட்டு அல்லாஹ் கேட்டானா, நான் யாரு நீ யாருன்னு கேட்டானா? அல்லாஹ் அறிவிட்ட கேட்டான். நிறைந்த சலாமத்தான தெளிவான அறிவுன்னா அது சரியா தான் இருக்கும். அறிவு சொல்லிச்சான், அந்த ரப்பி வான அப்துக்கு, ரப்பே நீதான் என்னுடைய ரட்சகன் அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமைன்னு சொல்லிச்சான். நஃப்ஸ படைச்சானா, நஃப்ஸ படைச்சிட்டு அல்லாஹ் கேட்டான், நீ யார் நான் யாருன்னு கேட்டானா? அந்த வான நீ தான் நான் தான் சொல்லிச்சான். நஃப்ஸ் சொல்லிச்சான். நான் யாருன்னு அல்லாஹ் கேட்டான், நீ யாருன்னு கேட்டான். அந்த வான நீ தான் நான் தான். அப்படியா? அல்லாஹ் பட்டினி போட்டான், பட்டினி போட்டான், நஃப்ஸுக்குண்டான ஒரு பட்டினியை போட்டான். பட்டினி போட்டு கொஞ்சம் காலம் கழிச்சு கூப்பிட்டு கேட்டான், நான் யாரு நீ யாரு? நீ அந்த ரப்பி வான அப்துக்கு, அப்புறம் சொல்லிச்சான், நீ தான் என்னுடைய எஜமானன், நான் உன்னுடைய அடிமை. அப்ப அதனால சில மாற்றங்கள் வரும். நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மனிதன் ஒரு அளவோடு சாப்பிடுகிற காரணத்தினாலே, நோன்பின் காரணத்தினாலே அப்படிப்பட்ட பயிற்சி ஏற்படுகிறது என்பதை குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா ஒரு வரலாற்றை சொல்லி காண்பிப்பான். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா ஒரு வரலாறு சொல்லி காண்பிப்பான். தாங்கள் எல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு தான் அது. தாலூத் என்ற ஒரு மன்னரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்வான். பலஸ்தீனத்தை வெற்றி கொள்வதற்காக அவர் செல்கிறார். பலஸ்தீனத்தை வெற்றி கொள்வதற்காக செல்கிறார். அப்படி செல்வதற்காக ஒரு பெரிய படையோடு போய் கொண்டிருக்கிறார். குர்ஆனுடைய நீண்ட வரலாறு. நான் நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால சொல்றேன். நீங்க தோக்கிறது ஒரு லேட் ஆயிடுச்சு. அடுத்த நாட்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்க மகரி போல சீக்கிரமா வந்துடணும். நாளைக்கு நீங்க ஆரம்பத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லுவோம், முக்கியமான ஒரு கணக்கு. ஆரம்பத்துல வந்தவங்களுக்கு தான் கேட்க முடியும். சார் வந்துடலாமா? ஆரம்பத்திலே வந்துடணும். தாலூத் என்ற ஒரு மன்னரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். தாலூத் என்ற அந்த மன்னர் படைகளோடு சேர்ந்து பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வதற்காக ரப்பினுடைய உத்தரவோடு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி போற நேரத்தில் ஒரு கடுமையான தாகம், தண்ணி இல்லாத ஒரு நிலை. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களை சோதிக்கிறார். فلما فصل طالوت بالجنود قال ان الله مبتليكم بنهر. குர்ஆன் வரலாறை சொல்லும். நீங்கள் கடுமையான தாகத்தோடு இருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல நீர் சுனை ஊற்று ஒன்று வரப்போகிறது. நல்ல தண்ணி போடக்கூடிய ஒரு ஆறு ஒன்று சமீபத்தில் வருது. அதனால நீங்கள் அதை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் கடந்து செல்ல வேண்டுமே தவிர, தாகம் உங்களுக்கு இருக்கிறது, தண்ணீரும் ஆறு நிலை ஓடுது, ஆனா நிறைய குடிக்க கூடாது. அல்ல சட்டம் போட்டான், ஒரு மிடர், அவ்வளவுதாங்க, ஒரு மிடர் அள்ளி குடிக்கிறது, அவ்வளவுதான். அதுக்கு மேல குடிக்கூடாதுன்னு சட்டம் போட்டான். தண்ணி இல்லாட்டா பரவாயில்லை, தாகம் இல்லாட்டாலும் பரவாயில்லை. தாகமும் ரொம்ப இருக்குது, தண்ணியும் ஆறு நிலை ஓடுது, அல்ல சட்டம் போட்டா ஒரு மிடர். ومن شرب منه فليس مني ومن لم يطعمه فإنه مني إلا من اغترف غرفة بيده. தங்களுடைய கையினாலே ஒரு மிடர் மாத்திரம் அள்ளித்தான் குடிக்க வேண்டும். எவ்வளவு தாகமா இருந்தாலும், தண்ணி எவ்வளவு இருந்தாலும், தண்ணி எவ்வளவு ஓடினாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு தாகம் இருந்தாலும் சரி, ஒரு மிடர் தான் குடிக்க நல்லா சட்டம். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் பெருமக்களை, சில காரியங்கள்ல உடனடியாக அதனுடைய பலன் பயன்பாடு நமக்கு தெரியாது. ஆனால் ஆத்மார்த்தமான நீடித்த நிலைத்த பயன்பாட்டை தரக்கூடிய ஒன்றை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதை கடந்து போனாங்க.
சில பேர் தண்ணி பார்த்த உடனே தாகம் வந்துச்சு, அவட நிறைய அடி குடிச்சுட்டாங்க. குடிச்சவங்க கூட படுத்துட்டாங்கன்னு சொல்லிருக்கிறோம். யாரெல்லாம் நல்லா குடித்தாங்களோ தாத்தா முடியலங்கன்னு படுத்துட்டாங்க. தாத்தா யுத்தத்துக்கு போறாங்க. ஜாலூத்தையும் அவருடைய பட்டாளத்தையும் எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு வலிமை இல்லை என்று சொல்லிவிட்டார். யார் ஒரு விடர் குடித்தார்களோ பத்ரீன்களுடைய எண்ணிக்கையில் உள்ள அந்த 313 பேர் சென்றார்கள், மகத்தான வெற்றி பெற்றார். நான் பிரித்து சொல்லவில்லை இந்த வரலாறு, ஞாபகத்திற்காக சொல்றேன். தாகம் இருந்தது, ஆறு நிறைய தண்ணீர் ஓடுகிறது, அல்லாஹ்வுடைய உத்தரவு ஒரு விடர் என்றால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு பயிற்சியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெற்றிருந்த காரணத்தினாலே மகத்தான வெற்றியை பெற்றார்கள். யார் குறைவான நிலையில் இருந்தார்களோ, யார் ஒரு விடர் மாத்திரம் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு ஏற்ப குடித்தார்களோ அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றார்கள் என்று வரலாறு நமக்கு குர்ஆன் ஷரீஃபினுடைய வரலாறு சொல்கிறார். உடல் ஆரோக்கியத்தை தருவதை போலவே செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லப்படக்கூடிய நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பயிற்சி மனிதனுக்கு தருகிறார். உணவிலே மாத்திரமல்ல, எங்கனம் மனிதனுடைய தேட்டத்துல ரொம்ப ஒரு உயர்ந்த அழகான வாசனை உள்ள ஒரு தேட்டமான ஒரு உணவுன்னா யாருக்குமே ஒரு தேட்டத்தில் வரும். அதையே நாம கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய பழக்கம் என்று சொல்லும் பொழுது மார்க்கம் அனுமதிக்காத எந்த ஹராமான பார்வை செயல்பாடு அதில் இருந்து நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு பயிற்சியை ரமதான் நமக்கு உண்டாக்கிட்டது. அதனாலே ஆரோக்கியத்தை தருவதை போலவே நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியும் ரமதான் மாதம் தருகிறது. மனிதனுடைய விரோதிகள்ல ரொம்ப பெரிய விரோதி ஷைத்தான். இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் ஃபத்தஹிது அதுவா, ஷைத்தான் உங்களுடைய விரோதி, நீங்கள் அவரை விரோதியாக பாவியுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானே. விரோதியை பற்றி நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள். யாவனி ஆதமுடைய சந்ததியினர்களே, சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றவன் உங்களுடைய தகப்பனாரை பெற்றோரை. எனவே உங்களை எப்படியாவது வெளியெடுக்கணும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அவனை எச்சரிக்கை சொல்கிறானே, ஷைத்தானுடைய அந்த தீமையிலிருந்தும் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதற்குண்டான பயிற்சியையும் நோன்பு தருகிறது. நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, இரத்தநாள ஓடும் இடங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். ஃபசுத்தூஹு பில் ஜூ, நீங்கள் பசியை கொண்டு நோன்பை கொண்டு அவனை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனுடைய உசராட்டங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியை நீங்கள் நோன்படியாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாவற்றை விட மேலானது நோன்பு தரக்கூடிய சன்மானம். அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லக்கூடிய சன்மானம், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு தக்வாவை அல்லாஹ் தருகிறான். தரலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்றாங்க. லஅல்ல குர்ஆன்ல வந்துச்சுன்னா மார்க்க சட்டம் படித்தவர்களுக்கு தெரியும், கண்டிப்பா அல்லாஹ் தருகிறான். கண்டிப்பா அல்லாஹ் தருகிறான். நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தக்வாவை, இறையச்சத்தை உங்களுக்கு உண்டாக்கி தருகிறான். அல்லாஹ்வுடைய இறையச்சத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் தேடி தரக்கூடியதிலே ரமதான் முக்கிய பங்கு. தக்வாங்கிறது சாதாரணமானது இல்லைங்க. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் கண்ணியமானவர்கள் அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவர்கள். உலகத்துல ஒரு ஆள் இன்னொரு ஆளிடத்துல கண்ணியமாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஊர்காரர்களுக்கு காரணமா இருக்கலாம், சொந்தக்காரர்களுக்கு காரணமா இருக்கலாம், வசதி உள்ளவர்களுக்கு காரணமா இருக்கலாம், ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு உதவியா இருந்தார்கள் காரணமா இருக்கலாம். உலகத்தில் ஒரு மனிதனின் ஒரு மனிதனிடத்திலே கண்ணியத்தை பெறுவதற்கு அவருடைய சில குணங்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கண்ணியமானவர்களாக கருதப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே இறையச்சம் உள்ளவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள். இறையச்சம் எவ்வளவு முக்கியமானது, விரித்து சொல்லக்கூடிய சூழல் நேரங்கள் இல்லை, அவ்வளவு முக்கியமானது. நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சையதுனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு விடை பெற்றார்களே, யமனுக்கு அனுப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் ரலியல்லாஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகின்ற நேரம் அந்த அனுப்புதலே வித்தியாசமானது. முஆத் ராகிபுன் வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி தஹ்த ராஹிலத்திஹி, அதற்கு முஆத் அவர்கள் வாகனத்தில் இருந்தார்கள், சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை பிடித்துக் கொண்டு நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்களாம், பலவிதமான நசீஹத்துகளை சொல்லிக் கொண்டே வரும்பொழுது சொன்னார்களாம், முஆத் அவர்களே, நீங்களும் நானும் சந்திக்கும் கடைசி சந்திப்பு இதுவாகத்தான் இருக்கும். சஹாபிகளுக்கு அது தாங்க முடியல. குலுங்கி குலுங்கி அழுதார்கள். இனிமேல் நீங்கள் வரும்பொழுது கபருக்கரையில் தான் நீங்கள் நடந்த வருவீர்கள் சொன்னாங்க. தாங்க முடியாத அதற்கு மாதவர்கள் குலுங்கி அழுதார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்னாங்களா, அதற்கு மாதவர்களே, இன்ன அவுலன் நாஸிபி அல் முத்தகூன் மன் கானு வஹீஃப் கானு, என்னுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்றவர்கள் யார் என்றால் அல் முத்தகூன், தக்வாவை உடையவர்கள்.
அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அந்த பேருணர்வோடு தங்களுடைய வாழ்நாளை கழிப்பவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்னுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றவர்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த தக்வாவை தேடித் தரக்கூடிய காரியங்களிலே, அதை நமக்கு சன்மானமாக தரக்கூடிய காரியங்களில் பிரதானமானது நோன்பு என்பதிலே சந்தேகம். அருமையான பெருமக்களே, அதனாலே புனிதமான இந்த ரமதானுடைய நோன்பை பூரணமாக ஆசையோடு இன்பத்தோடு ரப்பினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கிறது என்ற அந்த பேரார்வமான ஒரு நிலையிலே பூரணமாக நோன்பு நோக்கக்கூடிய அதனுடைய இறைவாடுகளை நம்மிடத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரமதானுடைய அந்த நோன்பை வைக்கின்ற நேரத்தில் என்னென்ன ஆதாபுகளை பேண வேண்டும். நேற்று நான் சில விஷயங்களை சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களிலையும் சில விஷயங்களை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதனாலே புனிதமான இந்த நோன்பை எந்த விதமான குறைவும் இல்லாமல் நிறைவான கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிலையிலே இன்ஷா அல்லாஹ் பூரணமாக நோன்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நசீபை தந்தருள்வானாக. இன்று கொஞ்சம் தாமதமாகிறதுனால இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக முடிக்கிறோம். நாளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த நிகழ்வை சங்கைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன தலைப்புங்க? தராவி. இன்ஷா ரமதானும் தராவி, ரமதான் தொடர்பான சில செய்திகளும் தராவி. தராவின்னு இன்னைக்கு சில விஷயங்கள் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மிக முக்கியமான நம்முடைய கல்வியில் பதிக்க வேண்டிய சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டியிருக்கிறது. ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தை பெற்ற நன்மக்களை நம் எல்லோரையும் கபூல் செய்திருவானாக. எதிர்வரக்கூடிய ரமதானை பேரின்பத்தோடு அதை எதிர்பார்த்து அதனுடைய வருகையினால் ஆனந்தப்பட்டு பூரணமாக நோன்பு நோற்பதற்கு எந்த விதமான குறைபாடுகள் நாம் நிறைவாக நோன்பை நோற்பதற்கு சாலிஹீன்களும் அருளாளர்களும் பக்திமான்களும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற வலிமார்களும் நாதாக்களும் சஹாபிகளும் எப்படி நோன்பை வைத்தார்களோ அதேபோல் ஒரு நிறைவான நோன்பை வைப்பதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபை தந்தருள்வானாக. ரமதானுடைய மாதத்தில் என்னென்ன பரக்காத்துகளை அல்லாஹ் தஆலா துன்யாவில் இறக்கி வைக்கிறானோ அதனுடைய நிறைவான பங்களிப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் நிரப்பமாக தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா